மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பைனான்சியர் கடத்தப்பட்ட நிலையில் காவல்துறையினர் பின்தொடர்வதை அறிந்து கடத்தல்காரர்கள் பைனான்சியரை காரோடு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், பைனான்சியர் கடத்தப்பட என்ன காரணம்? இந்த கும்பல் யார்? மேலும் விவரம் என்ன? வணக்கம் ஷியாம். விழுப்புரம் செஞ்சி அருகே உள்ளது வளர்த்தி பகுதி. இந்த வளர்த்தி பகுதியில் இன்று காலை 8க்கும் மேற்பட்ட நபர்கள் வரத்தியில் உள்ள பைனான்சியரை வீடு புகுந்து கடத்தியுள்ளனர். அவர் மதுரையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்ன பண்ணிருக்காரு, பைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டிருக்காரு. அப்பொழுது சில நபர்களுக்கு அவர்களுக்கும் குடுக்கல் வாங்கல் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் அந்த சம்பவத்தை தொடர்ந்து இவர் இன்று 3 வருஷமாக இவர் வளர்த்தி பகுதியில் தொழில் செய்து வந்துள்ளார். இதில் முன்விரோதம் இருந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகப்படுகின்றனர். அவர் சிவா என்பவர் பைனான்ஸ் நடத்தி இங்க வளர்த்தி பகுதியில் பைனான்ஸ் நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரை மர்ம நபர்கள் கடத்தி சென்று அங்கிருந்து விழுப்புரம் வழியாக மதுரைக்கு கடத்தி சென்றுள்ளனர். உடனடியாக காவல்துறை வளர்த்தி போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த சம்பவத்தை அறிந்து உடனடியாக காவல்துறையினர் அவர்களை பின்தொடர்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததின் பேரில் பின்தொடர்ந்து வந்த தகவலை அவர் தெரிந்து கொண்டு விழுப்புரம் நகருக்குள் சென்று ஒரு சில நபர்களை இடித்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் திருச்சி மார்க்கமாக சென்றுள்ளனர். காவல்துறையினர் துரத்தி செல்வதை தெரிந்தவுடன் அவர்கள் அந்த வாகனத்தை, அந்த கடத்தல் பைனான்சியர் சிவா என்பவரது வாகனத்தை சிவாவையும் விட்டுவிட்டு அங்கிருந்து அவர்கள் மற்றொரு வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவமானது விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்பொழுது அந்த பைனான்சியர் சிவாவை மீட்ட போலீசார் அவர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த விசாரணைக்கு பின்பே அவர் எதற்காக கடத்தப்பட்டார், என்ன காரணம், முன்விரோதம் ஏதாவது இருக்கிறதா, வேறு ஏதாவது காரணமா என்பது முழு விவரம் தெரிய வரும். ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.